2 தெசலோனிக்கேயர் 4:5 சொல்கிறது, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. தேவனுடைய வசனம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. என் கண் தெளிவாயிருந்தால் என் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணங்கள் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்று விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். அப்படியிருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினால் இரட்சிக்கப்படுவீர்கள். நாம் தேவனை அவருடைய அன்பின் அடிப்படையில் தெளிந்த புத்திரர்களாய் ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு தேவன் தரும் ஆசீர்வாதத்தை நாம் பெறாமல் இருக்க முடியாது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.